வீடுகளில் வைத்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்த்துவது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பள்ளிவாசல்ல மட்டும்தான் அந்த உரைகள் நிகழ்த்தணும் அல்லது பப்ளிக் பிளேஸ்ல மட்டும்தான் என்று விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பெண்களுக்கு என்று தனி சொற்பொழிவு வைப்பது கூட தவறு என்று கூட அவங்க கருதி இதை கேட்டிருக்கலாம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல பெண்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்ப பெண்கள்லாம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக வந்து எங்களை முந்தி சென்று விடுகிறார்கள். அதனால ஒரு நாள் எங்களுக்காக என்ன செய்யணும், நீங்க ஒதுக்கணும். நாங்க வந்து அங்க வருவோம். அல்லாஹ் உங்களுக்கு கற்று தந்திருக்கிற அந்த மார்க்கத்தை நீங்க எங்களுக்கு சொல்லி தருவதற்காக வேண்டி எங்களுக்குன்னு ஒரு ஏற்பாடு செய்யுங்க என்று பெண்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து முறையிடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, நீங்க எல்லாரும் இன்னென்ன நாட்கள்ல இன்னென்ன இடங்கள்ல ஒன்று கூடுங்கள். இது ஒரு தடவை நடந்தது இல்ல. இன்னென்ன நாட்கள்னு சொன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கூடுங்க, உதாரணத்துக்கு, அல்ல ஒரு சனிக்கிழமையும் கூடுங்க என்று ஒரு நாட்களை திட்டமாக நிர்ணயம் செய்து இன்னின்ன நாட்கள்ல இன்ன இடத்துல நீ என்ன செய்யுங்க, எல்லாரும் ஒன்று கூடுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். அப்ப உடனே பெண்கள் எல்லாம் ஒன்று கூடிய பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்கள் இருக்கிற பகுதிக்கு வந்து அவங்களுக்கு அறிவுரை, போதனை, சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். இது வந்து புகாரியில 7310வது ஹதீஸாக முழு விவரமாக இடம்பெற்றிருக்கிறது. கொஞ்சம் சுருக்கமாக இதே சம்பவங்கள் வந்து புகாரியில 102வது ஹதீஸாகவும் 1250வது ஹதீஸாகவும் பதிவாயிருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல பெண்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டும் போது நபிகள் நாயகம் உங்களை மறுக்கல, உங்களுக்கு என்னத்துக்கு மார்க்கம், பேசாம வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே என்று சொல்லல. வேற என்ன சொல்றாங்க, இன்னென்ன நாட்கள்ல இந்த இடத்துல போய் நீங்க எல்லாம் ஒன்று கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு உரை நிகழ்த்துகிறேன். அப்ப ஆண்களே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆணா இருக்கிறாங்க, மத்தவங்க பெண்களா இருக்கிறாங்க. பெண்களுக்கு ஒரு ஆண்களே போய் வந்து சொற்பொழிவு நிகழ்த்துறதுக்கு ஒரு அவையை, ஒரு சபையை, ஒரு நாளை, ஒரு இடத்தை ஏற்பாடு செய்யலாம் என்று சொன்னால் பெண்களுக்கு பெண்களே சொல்வதை எப்படி தடை செய்ய முடியும்? இதுல என்ன அவங்க மார்க்க முரணை கண்டாங்க? இது ஏன் அப்படி அவங்க நினைக்கிறாங்கன்னு கேட்டா, பெண்கள் மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி ஒரு இடத்துல ஒன்று கூடுவது வந்து என்னமோ ஒரு மார்க்கத்துக்கு இல்லாத ஒரு விஷயத்தை செய்யற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஹதீஸ்ல தெளிவாக இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்றை நடைமுறைப்படுத்தி காட்டி இருக்கும் பொழுது அதை யார் மறுத்தாலும் அவங்க வந்து அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். இது மாதிரி கிண்டல் பண்ற போக்க அவங்க விட்டுறணும். அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து கலந்து கொள்ளட்டும். இல்லைன்னு சொன்னா 4 பேர் நபிகள் நாயகத்தினுடைய இந்த சுன்னத்தை நிறைவேற்றுறாங்களே என்று சந்தோஷப்பட்டு கொண்டு அதுக்கு இடைஞ்சல் செய்யாம, கிண்டல் செய்யாம, அதை விமர்சிக்காம, அதை குறை சொல்லாம இருக்கிறது அவங்களுக்கு நல்லது என்று சொல்லிக் கொடுக்கிறோம்.